இழப்பின் மத்தியில் வருகிறான் சவுல் ராஜாவாவில். அப்போது கழுதை காணோம் வீட்டில். இங்கே ரூத்தம்மா புருஷனை எழுந்துட்டு அம்மா வருது. இழப்பின் மத்தியில் வருகிறவர்கள் நிச்சயமாய் நீங்கள் யாரை சந்திக்க வேண்டுமோ அந்த மனுஷனை நீங்கள் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வார். அந்த மனுஷன் கழுதையை தொலைச்சிட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்தித்த பிறகு தான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? அபிஷேகம் என்று ஒன்று வருகிறது. ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு கழுதை எழுந்தவன் திரும்பி போகல, ராஜ்யபாரத்தை உடையவனாய் திரும்ப போகிறான். தாவீது என்ற மனுஷன் வனாந்தரத்தில் இருக்கிறான். அவன் வரவழைக்கப்படுகிறான் வீட்டிற்கு. யாரை பார்ப்பதற்கு? தகப்பனை பார்த்திருக்கிறான், சகோதரனை பார்த்திருக்கிறான், அவருடைய துஷ்டகுணத்தை எல்லாம் பார்த்திருக்கான். சாமுவேல் என்ற ஒரு மனிதனை சந்திப்பதற்கு. வாழ்க்கை வனாந்தரத்தில் இருக்கிறதா? நீ மோசையை சந்திக்க போகிறாய். வாழ்க்கை வனாந்தரத்தில் இருக்கிறாயா? நீ சாமுவேலை சந்திக்க போகிறாய். எனக்கு யாரும் என்று சொல்லுகிறாயா? ஒரு தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரத்தை நீ சந்திக்கிறாய். நல்லா புரிந்து கொள்ளுங்க மனுஷர்கள். தேவன், நான் கூட நல்லா ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டியிருக்கேன், எவ்வளோ கோடிகள் தேவைப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். என் தேவ தூதன் வந்து என் கையில் கொடுக்கவில்லை. எல்லாம் மனுஷர்கள் மூலமாகத்தான் கத்தின தேவைகளை சந்தித்து கொண்டே வருகிறார். தினமும் சந்தித்து கொண்டு வருகிறார். ஏன்? தேவ தூதனை வைத்து கொடுக்கலாம், தரிசனம் பார்க்கலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், சொப்பனம் பார்க்கலாம். ஏன் கர்த்தர் மனுஷனை வைத்து இருக்கிறான்னா, ஊழியக்காரனுக்கு மேட்டியமாக வந்துடக்கூடாது. நீங்கள் கொடுக்கல, தேவன் கொடுக்குறாருனாக்கா அந்த இடத்துல கிவ் அண்ட் டேக் பாலிசி சரியாக இருக்காது. இது பணத்துக்காக சொல்லவில்லை, இது நெசம், இது உண்மை. இது பெருமை வந்துடும் இல்லையா? பெருமை வந்து அப்புறம் இங்கே இருக்க முடியாது. பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையிலுக்கோ கர்த்தர் கிருபை தருகிறார். அதனால தான் மனுஷனுக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறான்ற மனுஷனை கொடுத்து மனுஷன் மூலமாக நமக்கு நன்மை செய்கிறவராய் கர்த்தர் எழுந்தருளுகிறார். இந்த இடத்துல போவாசை பார்க்கிறார். இங்கே சவுல் ராஜா சாமுவேலை பார்க்கிறார். தாவீது சாமுவேலை பார்க்கிறார். என்ன ஒரு மனுஷனை இந்த இஸ்ரேல் புத்திரர்கள் மோசையை சந்திக்கிறார்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட். எல்லாம் மனுஷன்தான். பீப்புள் சர்வ் பீப்புள். இதில் யார் பெரியவன் யார் சின்னவன்லாம் இல்லை. இவன் அபிஷேகம் கொடுக்குற பொழுது இவனை கர்த்தரை எல்லாம் போட்டு வாட்டி வதக்கி வனாந்தரத்தில் வைத்து புடமிட்டு தான் இந்த அபிஷேகத்தை கொடுக்குறான். தான் பெரிய மனிதன் என்று காட்டாத அளவிற்கு இவன் பக்குவப்படுத்தப்பட்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு தலைவனாகவே உயர்த்துகிறான். வருகிற ஜனங்க தவறு செய்யலாம், ஆனால் தலைவன் தவறு செய்யக்கூடாது. தேவனுடைய சாணத்தை தவறு செய்யக்கூடாது. அது தேவனை பாதிக்கும். வருகிற செய்கிறவருடைய தவறை இவன் பரிந்து பேசி அதை சரியாய் மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ஆசாரனுடைய வேலை. இந்த மனுஷன் பார்க்கிறான். ரூத்தினுடைய மேல் அழகை பார்க்கவில்லை, உள்ளான அழகு பார்க்கிறான். சாட்சி என்ன? இந்த குடும்ப பின்னணி தெரியும். இவள் நம்முடைய இனத்தால் தான், நம்முடைய சொந்த பெண் தான். சொந்த பெண்ணை நம்முடைய இனத்தாலாகவே அவள் பார்க்க ஆரம்பிக்கிறான். மோபேஸ்ரீ அது பொல்லாத வேசித்தனம் இருந்த ஒரு குடும்ப பின்னணி இருக்கிறது. மோப் என்றால் என்னென்று உங்களுக்கு 2 பாகத்தில் சொல்லியிருக்கேன், பின்னாடி போய் பாருங்கள் தெரியும். அதெல்லாம் விட்டுப்புட்டு கடைசியில் இங்கே வந்து பார்த்தால் என்ன நடக்கிறது? எல்லாம் புதிய சிருஷ்டியாகவே காணும்படி கர்த்தர் செய்கிறார். இனி வருகிற நாட்களிலே ஜனங்கள் உன்னை பார்க்கிற பொழுது ஒரு புதிய சிருஷ்டியாகவே பார்க்க போகிறார்கள். நீ எதற்காக பூமியில் அழைக்கப்பட்டவை, எதற்காக கர்த்தர் ரட்சித்தாரோ அதனுடைய காரியங்கள் வாய்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். இந்த ராகாப்பு வந்து தொடப்பட்டது போவாசை பெற்றெடுக்க, போவாசை கர்த்தர் உயர்த்தி வைத்தது ரூத்தை திருமணம் செய்ய. அதன் பிறகு பார்ப்பீர்கள் என்றால் ஈசாய் பிறக்கிறார். ஈசாயினுடைய பிள்ளை தான் தாவீது. வம்சாவளிகளை பாருங்கள், அந்த வழியில் வருகிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் என்னை பூமியில் வெறுமையாக வைத்திருக்கிறார். என் கரத்தில் ஒன்றுமில்லை. எனக்கு எந்த விதமான ஒரு எதிர்காலமும் செழிப்பும் காணப்படவில்லை. எனக்கு நல்ல ஜனங்கள் இல்லை, உத்தமர்கள் இல்லை, எல்லாம் பொல்லாதெல்லாம் இருக்கிறாங்க. இந்த எண்ணங்கள் எல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேலின் தேவன் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம் தேவனிடத்தில் நமக்கு தேவை என்னவென்னா சாட்சி. அந்த நமக்கு தேவனிடத்தில் தேவைப்படுகிற சாட்சி என்ன? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அது சாட்சியாக மாறும். அந்த சங்கதிகள் அப்படியே வெளியரங்கமாக்கப்படும். இந்த மனுஷன் உத்தம உங்களை குறித்து ஒரு நம்பிக்கைக்கு உரிய பாத்திரமாக ஜனங்கள் இனி வருகிற நாட்டில் காணப்போகிறார்கள். என்னை யாரும் நம்ப மாட்டுறாங்க ஐயா. யாரோ சேதெல்லாம் கூட என்ன கேட்குறாங்க. அந்த நாட்கள் எல்லாம் முடிந்து இன்று புதிய கிருபங்கள் மீது இறங்குறதை நான் பார்க்குறேன். ஊடகத்தின் வழியை பார்க்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், வந்திருக்களுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் மீது புதிய கிருபையோடு போகிறீர்கள், புதிய அபிஷேகத்தோடு போகிறீர்கள். எவ்வளோ நெருக்கங்கள், எத்தனை பூச்சிகள் இருந்தது பாருங்கள், ஒன்றும் காணும். இப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம கூட்டத்தை நிறுத்த முடியும்? நான் செய்து கொண்டே இருப்பேன், அது வரும் போகும். அப்படி தான் வாழ்க்கையும். நத்திங் ஷுட் ஸ்டாப் யுவர் ரொட்டீன் ஒர்க். கீப் ஒர்க்கிங் ஃபார் த லார்ட். Maintain your testimony for the Lord. Bear the fruit for the Lord and you will be testified by everybody.
அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நீங்கள் கனி கொடுங்க. இனி வர வர எல்லாருடைய வாயிலும் நீங்கள் நல்ல புகழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு வைக்க போகிறார். இந்த அம்மா கையில் எதுவும் எடுத்துன்னு போல, எனக்கு பின்னணி கிடையாது முன்னணி கிடையாது எதுவுமே சொல்ல, இவள் சாட்சி உடையவளாக இருக்கிறா. அதுதான் சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு என்று ஒப்புவிக்கப்பட்ட சுதந்திரம் என்ன என்றால் நீ கொடுக்கிற கனியும் அதன் மூலம் வருகிற சாட்சி தான் உங்களுக்கு இருக்க வேண்டிய காரியம். தாவீதுக்கு சாட்சி இருந்தது. என்ன சாட்சி இருந்தது? ஒரு முறை ஒரு விசை சிங்கத்தையும் ஒரு விசை நான் கரடியையும் வீழ்த்தினவன், அது ஒரு சாட்சி. அதுதான் சவுலுடைய இதயத்தை திறந்தது. உண்மையான சாட்சி மற்றவருடைய ரட்சிக்கும். உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் இந்த சாட்சிகள் இருக்க வேண்டும். அந்த சிங்கம் என்ன, கரடி என்ன, துஷ்ட மிருகங்கள் என்ன, பல சிற்றின்பங்கள் பல பாவங்கள் தனியான நேரத்தில் தனிமையான விதத்தில் யாரும் பார்க்காததை போல் இருக்கும். அந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் பாவத்தை மேற்கொண்டு வருகிறதே உனக்கு பின்னாட்களில் சாட்சியாக மாறும். நமக்கு தெரியாது, அது பின்னால் எல்லாம் பேசிக்கொள்வாங்க. நான் இந்த ஊரிலே பிறந்து இங்கே ரொம்ப நாள் வளர்ந்துட்டோம், யூத் டேஸ்லேருந்து. அப்போ என்னையும் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் எனக்கு தெரியும். ஊழியத்தை ஆரம்பித்த உடனே எனக்கு தெரியாத சில குடும்பங்கள்லாம் நான் போய் ஜெபம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த ஜனங்களெல்லாம் அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக இருந்தது என்று பட்டணத்தில் ஜனங்கள் அறிவார்கள். திடீரென்று மிகப்பெரிய போகக்கூடாத திசையில் இருக்கிறவங்களாம் தொடப்பட்டு திசை மாறி மனம் திரும்பி புதிய சிஷ்ய மாறி கூட்டத்துக்கு ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து திரள் ஜனங்கள் உள்ளே வந்தாங்க. யார் இந்த வாலிபன், இந்த வீட்டுக்கு வந்து விட்டு போகிறானே அப்படி ஆரம்பித்தவங்க. அதன் பிறகு பார்த்தால் இது ஒரு ஊழியக்காரர் என்று அவர்களுக்கு அறிய வந்தது. அது இந்த ஊழியத்தை குறித்தும் ஊழியக்காரர் என்ற அந்த சாட்சி எப்படி வந்ததுன்னு கேட்டால் அந்த விசுவாசியின் மூலமாக அதனுடைய முன் வாழ்க்கையை ஜனத்தார் அறிவார்கள். அது ஆணோ பெண்ணோ அது ரெண்டாவது விஷயம். ஒரு குடிகாரனாக இருப்பான், ஒரு தவறு செய்கிற ஜனமாக இருக்கும். இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க, பரிசுத்த ஜாதியை மாறி ஆலயத்துக்குள்ளே வருகிறாங்க. இந்த மனிதன் வாலிபன் எதற்கு வந்து போகிறான், இவர் ஒரு ஊழியக்காரர். இப்போ இவங்க ஜீவியத்தை பார்க்குறான். இதுதான் ஊழியத்தை வர்த்திக்க செய்தது, விருத்தியடை செய்தது, என்னை விசாலத்தில் கொண்டு வர செய்தது. இந்த நிலைக்கு 24 ஆண்டுகளிலே முதலில் கிறிஸ்துக்குள் இருப்பதே பெரிய காரியம். ஊழியத்தில் இருப்பது, அதுவும் முழு நேர ஊழியத்தில் இருப்பது அதோட பெரிய காரியம். அதுவும் குடும்பத்தோடு ஊழியம் செய்கிறது இதோட பெரிய காரியம். இதெல்லாம் பெரிய காரியம். காரணம் தேவனுடைய கிருபை. இது மனித பலத்தினால் செய்கிறதல்ல, தேவனுடைய கிருபை. அந்த தேவனுடைய கிருபை உன் மீது இருக்கிற பொழுது உனக்கு சாட்சியுடையவனாய் நீ இருக்க வேண்டும். சாட்சி அதுதான் அவங்க அடையாளம். இந்த சாட்சியுடையில இருக்கிற பொழுது இந்த போவாஸுக்கும் இந்த ரூத்துக்கும் திருமணத்தை கர்த்தர் ஒழுங்கு பண்ணுகிறார். சாட்சி இருந்தால் தான் அந்த மனவாளை நம்ம பார்க்க முடியும். இந்த போர்வை விளக்கு, நான் இங்கே வந்து உட்காடுறேன் போகிறேன் வரேன்றதெல்லாம் வந்து மாம்ச கண்களால் பார்த்தால் அது வித்தியாசமாக தெரியும். அதை அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவன் கிறிஸ்துக்கு ஒப்பனே காணப்படுகிறான். போவாஸ் என்பவன் என்ற மனுஷன் நாம் கிறிஸ்துவனுடைய அங்கத்திலே போய் சேர்க்கிறோம். அதுதான் சபையில் வந்து விசுவாசியை மாறுகிறது. அவிசுவாசிகளுக்கு கூட ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா மதத்துலையும் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இயேசு தேவை. யூனிவர்சல் காட் ஆகிட்டார் அவர். கிறிஸ்மஸ் கொண்டாடாத வீடே இல்லை அமெரிக்காவில், எல்லா வெள்ளைக்கார கண்ட்ரிலையும். இங்கேயும் கிறிஸ்மஸ் எல்லோரும் கொண்டாடுறாங்க. அதனால் அவங்க சபை விசுவாசினை எடுத்துக்கொள்ள முடியுமா, அபிஷேகம் பண்ணப்பட்டு எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாதில்லை. அதே போல தான் ஜபம் பண்ணுகிறதுனால அவங்க விசுவாசி ஆக முடியாது. ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் அழுந்து சபையில் சேர்க்கிறார். அப்போ விசுவாசியாக மாறுகிறான். விசுவாசி அப்படியே நீதிமானாக மாறுகிறான். நீதிமான அப்படியே என்ன செய்கிறான், சத்திய மார்க்கத்துக்குள்ளே வருகிறான். அப்பொழுது அவன் ஆவிக்குரியனாக மாறுகிறான். நோ லாங்கர் வி ஆர் கிறிஸ்டின்ஸ் ஆல்சோ, வி ஆர் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அண்ட் born again flock. நம்ம ரட்சிக்கப்பட்ட சந்ததி, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சாட்சி தான் இந்த பெண்மணி வாழ வழி செய்கிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆண்டவரே, நீ சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த நாளிலே இவருடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பு பணிகளை தரப்போது ஸ்தோத்திரம். இனி இவருடைய வாழ்க்கையில் எல்லாருடைய கண்களில் தயவை கொடுத்து இவருடைய சிறரிப்பை திருப்பி போட்டு இந்த விதவைக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை உண்டாக்கினீர்கள் அதே போல் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு விசேஷமாய் நல்ல ஜனத்தை எழுப்புவீராக, உத்தமர்களை எழுப்புவீராக. போவாசை போல நல்ல பரந்த உள்ளம் படைத்தவர்களை எழுப்புவீராக. அற்புதங்களை செய்தார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைகளிலே சுகமும் பெருகும். விசேஷமாய் இந்த நாளிலே 4 சக்கர வாகனத்தோடு சில ஜனங்கள் வரப்போகிறீர்கள். இந்த 4 சக்கர வாகனம் உங்களிடத்தில் இல்லை. கர்த்தர் அதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், சபையில் ஒரு குடும்பம் இல்லை, பலர் இந்த 4 சக்கர வாகனத்தை நீங்கள் உடையவர்களாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். திஸ் அ ப்ராஃபஸி. I prophesy that God is going to bless you with a 4-wheeler and you shall come in a 4-wheeler hereafter. உங்களுக்கு இந்த நேர பிரச்சனைலாம் வராது, உங்களுக்கு கால பிரச்சனை வராது, மழை பிரச்சனை வராது,
கர்த்தர் அந்த வண்டி கொடுக்குறப்போ ரெகுலராக வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்நியன் ஐக்கியம் நம் அனைவரோடு குடும்பம் சதாக்காலம் சில பர்சன்ட்கள் இருப்பதாக. நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.